கார்த்திக் சுப்ராஜுடைய இயக்கத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே உள்ளிட்ட நட்சத்திரங்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருந்த இந்த திரைப்படம் தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா, ஒரு மிகப்பெரிய ஹிட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த சூர்யா ரசிகர்களுக்கு இந்த படம் தீனியாக இருக்குமா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த ரெட்ரோ திரைப்படம் எப்படி இருக்கு, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய காதலி ருக்மணி, அதாவது பூஜா ஹெக்டே மேலே கொண்ட காதலால் தன்னுடைய கோபத்தையும் ரவுடித்தனத்தையும் விட்டுட்டு அவங்கள திருமணம் செய்யறதுக்கு முடிவெடுக்கிறாரு படத்தோட ஹீரோவான பாரிவேல் கண்ணன், அதாவது நம்ம சூர்யா. இதனிடையே தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து ஆப்பிரிக்காவுக்கு கடத்தப்பட்ட ஒரு பொருள் கோல்ட் ஃபிஷ் காணாமல் போனதாக தகவல் வருது. இதை தேடி பாரியின் வளர்ப்பு தந்தையான ஜோஜு ஜார்ஜ் திருமண விழாவுக்கு வராரு. அங்கே நடக்கும் மோதல்ல பாரி மீண்டும் கத்தியை கையில் எடுக்க ருக்மணி அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதனால சிறைக்கு செல்லும் பாரியின் காதல் என்னவானது, கோல்ட் ஃபிஷ் என்ற அந்த கடத்தல் பொருள் என்ன அப்படின்றது அந்த ரெட்ரோ திரைப்படத்தினுடைய கதை. ஓகே, படத்தோட கதையை பற்றி பார்த்தாச்சு. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தில் அப்படியே குத்தி கிழிக்கிற ரவுத்திர பாரியாக ஒருபுறம், காதலின் வலியை உணர்த்தும் சோகமான சாப்ளினாக மறுபுறம் அப்படின்னு சொல்லி சூர்யா படத்தை தனது நடிப்பால் முழுவதுமாக தாங்கி இருக்காரு. குறிப்பாக சண்டை காட்சிகளில் அவருடைய மெனக்கெடல்கள், முயற்சிகள் எல்லாமே மிரட்டல். இட்ஸ் எ கம்ப்ளீட்லி சூர்யா ஷோ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் காக்டெயில் மூவி சூர்யாவுக்கு ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த வகையில் படத்தில் கிட்டத்தட்ட ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் மாசாக தான் இருக்கார், சூப்பராக இருக்கார் பார்க்குறதுக்கு. அமைதியான தம்மத்தை போற்றும் பெண்ணாக பூஜா ஹெக்டே கச்சிதமாக பொருந்தியிருக்காங்க. அவங்களுக்கும் சூர்யாவுக்கும் இடையிலான காதல் காட்சிகளில் கெமிஸ்ட்ரி அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் காதல் காட்சிகள் தான் இந்த ரெட்ரோ திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே மாறி இருக்கு. அவ்வளோ கவிதையாக இருக்குது ஒவ்வொரு காட்சியுமே. இதை முழுக்க முழுக்க காதல் திரைப்படமாகவே எடுத்திருந்தாங்க அப்படின்னா படம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நடுவில் லாஃபர் அண்ட் வார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. வில்லனாக வரும் ஜோஜு ஜார்ஜ் பெரிதாக வந்து நம்மளை அச்சுறுத்தலை. கிங்காக வரக்கூடிய நடிகர் விது, சர்வாதிகாரியாக வரும் நாசர் ஆகியோர் வெறுப்பை உருவாக்கும் நடிப்பை தங்கள் கதாபாத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு நியாயம் சேர்த்திருக்காங்க. சிரிப்பு டாக்டராக வரக்கூடிய ஜெயராம் ஒரு சில காட்சிகளில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்காரு. இவங்க இல்லாமல் பிரகாஷ் ராஜ், இயக்குனர் தமிழ், கஜராஜ், ராமச்சந்திரன் துரைராஜ் ஆகியோர் சின்ன சின்ன வேஷங்களில் படத்தில் வந்து போகிறாங்க. இவங்களை தாண்டி சிங்கம், புலி, கருணாகரன் ஆகியோரின் கதாபாத்திரங்கள் தெளிவே இல்லாமல் படத்தில் இருக்குது. ஓகே, நடிகர்களுடைய பங்கை தாண்டி இந்த திரைப்படம் தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த ரெட்ரோ திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனிமா அப்படின்ற ஒரே ஒரு பாட்டு மூலமாக ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களையும் மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஆட்டமாட வைத்த சந்தோஷ் நாராயணின் பாடல்கள் படத்தில் பொருத்தமாக வைக்கப்பட்டிருக்கு. மேலும் ஏத்து விடு கும்மா அப்படின்ற அந்த பின்னணி இசையோட சண்டை காட்சிகளுக்கு உற்சாகத்தையும் ஏற்றுது. 15 நிமிடங்கள் நீளும் ஒரு சிங்கிள் டேக் காட்சியில் பாடலும் சண்டையும் ஒருங்கிணைய அசத்தலான திரை அனுபவத்தை கொடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா. கருந்தீவுக்குள்ளே போயிட்ட பிறகு பேலட்டில் வண்ணங்களை பறக்க விட்டுருக்கிறது கலர்ஃபுல்லான மேஜிக். இந்த காட்சிகளை கோத்த விதத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே கூட பிற இடங்களில் படத்தொகுப்பாளர் ஷஃபிக் முகமது அலி கத்தரியை எங்கேயோ தொலைச்ச உணர்வே கொடுக்குறாரு. ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக கொடுத்துருக்காரு. இப்படி வேணால் பண்ணியிருக்கலாமோ, அப்படி வேணால் பண்ணியிருக்கலாமோன்னு படம் பார்க்கும்போது எடிட்டிங்கில் நமக்கே நிறைய சஜஷன்ஸ் தோணுது. அந்தமான் பகுதியில் நடக்கக்கூடிய காட்சிகளில் கலை இயக்குநர்கள் ஜாக்கி, மாயப்பாண்டி ஆகியோர் மெனக்கிட்டிருக்காங்க. படம் ஆரம்பித்த வேகத்திலேயே அங்கே எங்கேயும் அலையாமல் நேராக கதைக்குள்ளே போயிடுது. காதலின் காரணமாகத்தான் அனைத்து தீய சகவாசத்தையுமே ஹீரோ விடுறாரு அப்படின்ற பட்சத்தில் காதல் உருவான காட்சியை இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூர்யா, பூஜா ஹெக்டே சம்பந்தப்பட்ட அந்த காதல் காட்சிகள் தான் படத்தில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்களோட கெமிஸ்ட்ரி அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த வகையில் இவங்களுக்கு இடையேயான இவ்வளோ கவித்துவமான அந்த காதல் உருவான விதத்தை இன்னுமே கூட அழகாக மெனக்கிட்டு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அடுத்ததாக கனிமா பாடல் காட்சியில் வைக்கப்பட்ட டிராமா, சண்டை காட்சிகள் அட்டகாசமாக வேலை செஞ்சிருக்கு. ஆனால் இதற்கு பிறகாக வரக்கூடிய காட்சிகள் எதுவுமே உணர்வுபூர்வமாக நம்மளை ஒட்ட முடியாமல் விலகி போக வைக்குது அந்த படத்தினுடைய திரைக்கதை. ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதற்கும் அந்த அத்தியாயத்தில் வரும் காட்சிகளுக்கும் சம்பந்தமே இல்லாத உணர்வு அங்கங்கே எட்டி பார்க்கறது நமக்கு ஏமாற்றமே. இரண்டாவது பாதி தீவுக்குள்ள சுடல ஆரம்பிக்குது. அங்கே அவங்க செய்யும் சிரிப்பு வைத்தியம், ரப்பர் சண்டை ஆகியவை நாமும் அந்த சண்டை அரங்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு உணர்வு கொடுத்து நம்மளை பயங்கர டயர்டாக்கிடுது. அடிமைப்படுத்தப்பட்டிருக்கும் மக்கள் ஒருபுறம், குற்றவாளிகள் ஒருபுறம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாதியில் முதல் பாதிக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸாக மாறி இருக்கு. அந்த செட்டப்புக்கு நம்ம பழகிறதுக்குள்ள சுமாரான காட்சிகளின் குவியலால் படத்தோட கிளைமேக்ஸ்க்கே வந்து சேர்ந்துடுறோம். படத்தோட தலைப்புக்கு ஏற்ப சொல்லப்பட்ட பின் கதையும் மிகவும் பழமையான ரெட்ரோ பாணியிலான கதையாகவே இருக்கு. ஜடாமுனியை வைத்து பேச விரும்பிய அரசியல், ஒடுக்கப்படுகிற மக்களின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம்லாம் நல்ல எண்ணம் தான், ஓகே தான். ஆனால் அதை படமாக மாற்றும் திரைமொழி படத்தில் வரக்கூடிய குறியீடான தேய்பிரையாகவே மாறி இருக்கு. மொத்தத்தில் இந்த ரெட்ரோ திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, துள்ளலான இசை, சிறப்பான ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் ரீதியாக சிறப்பான படமாகவே இந்த ரெட்ரோ திரைப்படம் உருவாகி வந்திருந்தாலும் கதை, திரைக்கதை ஆகிய அம்சங்கள் சறுக்கிறதுனால இந்த ரெட்ரோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை,
ஏமாற்றம் அப்படின்றது தான் உண்மை. மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை போய் தியேட்டரில் பார்க்கலாமா, தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் பொறுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஃபேன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா, சூர்யா ஃபேன்ஸ் கடந்த சில வருஷங்களாகவே கடந்த சில படங்களாகவே ஒரு ப்ராப்பர் ஹிட்டோ கம்பேக்கோ இல்லாமல் அதற்காக தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணாது. ஒரு சின்ன ஏமாற்றத்தோடு தான் தியேட்டர்லேருந்து வெளில வருவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த சூர்யா கடந்த சில திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது மேக்கிங் வைஸ் இந்த ரெட்ரோ திரைப்படம் ஒரு ஃபுல் மீல்ஸாகவே இருக்குது. அதுவும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் சூர்யாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்காரு. லுக் பை லுக் கார்த்திக் சுப்ராஜ் அவரை பார்த்து செதுக்கியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், பூஜா ஹெக்டே கூட வரக்கூடிய காதல் காட்சிகளாக இருக்கட்டும், சூர்யா தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ ஃபேன்ஸ்க்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கம்பேக் மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது கிடையாது. நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்ப சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட படத்தை முடிச்சு வச்சுட்டு நல்லா தான் எடுத்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்கலாம், கதையிலையோ இல்லை ஸ்க்ரீன் பிளேலையோ இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், என்னமோ எடுக்க நினச்சா என்னமோ எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான உணர்வு தான் இந்த ரெட்ரோ திரைப்படம் கொடுக்குது. கார்த்திக் சுப்ராஜ் ஆல்ரெடி இதே மாதிரி அந்த மக்களினுடைய விடுதலை போராட்டம் அந்த கதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஜெகமே தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த வகையில் அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணி தான் இதுலேயும் சறுக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படம் ஆரம்பித்து சொன்ன விஷயங்களை செகண்ட் ஹாஃபில் இன்னும் கேரப் பண்ணி மேலே போயிருந்தாங்க அப்படின்னா இந்த ரெட்ரோ சூர்யாவுக்கு ஒரு சாலிடான கம்பேக்காக மாறினது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ஒரு எவர்கிரீன் ரெட்ரோ ஹிட்டாக மாறி இருக்கும். என்ன பண்ணுறது, அதெல்லாம் அவங்க பண்ணல அப்படின்றதுனால இந்த திரைப்படம் ஒரு ஓகேஷ் படமாக, ஒரு ஆவரேஜான மூவியாக மட்டும்தான் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் இந்த ரெட்ரோ திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களை ரிவ்யூ என்ன கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது ரிவ்யூ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.